வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ரூபவாகினியின் பிரதான செய்திகளோடு நான் ராதிகா வின்சர். நான் கிருபாகரன். முதலில் தலைப்புச் செய்திகள். சிவனொளிபாத மலையில் புதிதாக வைக்கப்பட்ட தீபமேற்றப்பட்ட நிகழ்வில் ஜனாதிபதி தேர்தல் சட்டத்தை மீறாதிருப்போருக்கு விசேட அனுகூலங்களை வழங்குவதற்கு தேர்தல் செயலகம் தீர்மானம். வரலாற்றில் ஆக கூடுதலான விமான சேவைகள் இடம்பெற்ற ஆண்டாக 2013ஆம் ஆண்டு பதிவு. முல்லைத்தீவு புதியமலை கிராமத்தில் நிர்மாணிக்கப்பட்ட வீடுகள் முல்லைத்தீவு அரசாங்க அதிபரால் மக்களிடம் கையளிப்பு. ஐக்கிய ராஜ்யம் என்ற அமைப்பில் ஸ்காட்லாந்து தொடர்ந்தும் இணைந்திருக்க வேண்டும் என்று பிரிட்டிஷ் பிரதமர் வேண்டுகோள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். சிவனொளிபாத மலையில் வைக்கப்பட்டுள்ள தீபம் இன்று ஏற்றி வைக்கப்பட்டது. காண்டாமணி வைப்பதற்கென நிர்மாணிக்கப்பட்ட கட்டடமும் திறந்து வைக்கப்பட்டதுடன் பூஜை வழிபாடுகளும் இடம்பெற்றன. அரசு பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் இது தொடர்பான நிகழ்வு இன்று காலை இடம்பெற்றது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஹெலிகாப்டரில் இருந்த வண்ணம் இதனை பார்வையிட்டார். வருடங்களுக்கு முன்னர் புத்த பெருமான் இலங்கை தீபகத்திற்கு விக்குமார்களுடன் சமநல மலைப்பகுதிக்கு விஜயம் செய்தார். இது தொடர்பான நினைவு சின்னம் அமைக்கப்பட்டதாக வரலாற்றில் கூறப்பட்டுள்ளது. சிவனொளிபாத மலையில் புதிதாக வைக்கப்பட்டுள்ள தீபம் மற்றும் காண்டாமணி உள்ளிட்ட 30,000 எடை கொண்ட பொருட்கள் விமானம் மூலம் அங்கு எடுத்துச் செல்லப்பட்டன. கொப்ரா மற்றும் எண்ணெய் ஆகியவற்றினால் விளக்கு ஏற்றுவதற்கு வசதியாக தனித்தனியாக இந்த விளக்கில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. ஜனாதிபதி, படைவீரர்கள், இலங்கை நாட்டின் சகல மக்களுக்கும் நல்லாசியை பெற்றுக் கொள்ளும் வகையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றிருப்பதாக ஸ்ரீபாத ஸ்தானாதிபதி தங்கமுவே தமதின்ன தேரர் கூறினார். அஸ்கிரிபீட மகாநாயக்கர் சங்கைக்குரிய உடுகம ஸ்ரீ புத்தரகித தேரர், மல்வத்து பீடத்தின் அருநாயக்கர் சங்கைக்குரிய நியாங்கொட விஜிதஸ்ரீ ஆகிய தேரர்கள் தலைமையிலான மகா சங்கத்தினர், ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ட ரத்நாயக்க உள்ளிட்ட பலர் நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். ජීවිත ඒ කාලෝක වේවා. මේ සුවිශේෂී ප්‍රධානී සිදුකරන ලැබීමත් ඓතිහාසික ලයිව් ෆිල්ම් සිදුවීමක් කියලා මා දකිනවා. තුසිත විජේසේනතු දෙබැවි යුනිවර්සිටි மேல் மற்றும் தென் மாகாண சபைகளுக்கான தேர்தலில் போட்டியிடும் அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் தமது தேர்தல் பிரசார நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனர். மேல் மாகாண சபையில் போட்டியிடும் படைவீர வேட்பாளர் தேசிய படைவீரர் நினைவு சின்னத்திற்கு அருகாமையில் தனது தேர்தல் பிரச்சாரத்தை இன்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்தார். படைவீரர் சேவை அதிகார சபையின் தலைவி மற்றும் தலைமை அமைப்பாளர் மேஜர் ஜெனரல் MRWD சொய்சா உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். கொழும்பு மாவட்ட ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் வேட்பாளர் மஞ்சுள புத்ததாசவின் பிரசார கூட்டம் மற்றும் அலுவலக திறப்பு நிகழ்வும் பெலவத்த பாலந்துவ சந்தையில் நேற்று நடைபெற்றது. அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் வெற்றிக்காக வெள்ளன்வில ரஜமகா விகாரையின் விசேட வழிபாடுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. அமைச்சர் காமினி லோக்கியின் தலைமையில் பிங்கம நிகழ்வுகளும் நடைபெற்றன. காஸ்பேவ் பிரதேசத்தில் போட்டியிடும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் வேட்பாளர் மூவரும் பெரும் எண்ணிக்கையான மக்களும் இதில் கலந்து கொண்டார்கள். கொழும்பு மாவட்டத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கும் நிகழ்வு மத்திய கொழும்பில் நேற்று மாலை நடைபெற்றது. புறக்கோட்டை மணிக்கூட்டு கோபுரத்தின் அருகில் ஆரம்பித்த இந்த நிகழ்வு பிரதான வீதி செட்டியார் தெருவூடாக ஜிந்துப்பட்டி வரை இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஆறுமுகன் தொண்டமான், காங்கிரசின் தலைவரும் பிரதி அமைச்சருமான முத்து சிவலிங்கம், பிரதான வேட்பாளர் பி ராதாகிருஷ்ணன், ஏனைய வேட்பாளர்கள், கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள், உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இலங்கை வாழ் இந்திய வம்சாவளி மக்கள் முன்னணியின் தலைவர் ஏ முத்தப்பன் செட்டியார் உட்பட பலர் அங்கு கௌரவிக்கப்பட்டனர்.
மேல் மாகாண தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் அகில இலங்கை மக்கள் காங்கிரசுடன் இணைந்து போட்டியிடும் ஜனநாயக மக்கள் காங்கிரசின் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் நிகழ்வு கட்சியின் தேர்தல் பிரசார ஆரம்பமும் இன்று காலை இடம்பெற்றன. ஜனநாயக மக்கள் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பிரபாகரன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வுகள் ஐந்தலாம்பு சந்தி, செட்டியார் தெரு, ஜிந்துப்பெட்டி ஆகிய பிரதேசங்களில் இடம்பெற்றன. முன்னதாக செட்டியார் தெருவில் அமைந்துள்ள முத்து விநாயகர் ஆலயம், உக்கிரம வீரமாக காளியம்மன் கோவில் என்பவற்றில் லட்சுமணன் விசேட பூஜைகள் இடம்பெற்றன. வேட்பாளர்கள் ஆசீர்வாதம் வழங்கி கௌரவிக்கப்பட்டார்கள். நம் நாட்டின் சிவில் விமான சேவை வரலாற்றில் ஆக கூடுதலான விமான சேவைகள் மற்றும் விமானம் மூலமான நடவடிக்கைகள் இடம்பெற்ற முக்கிய ஆண்டாக 2013ஆம் ஆண்டு வரலாற்றில் பதிவாகியுள்ளது. கடந்த வருடத்தில் இடம்பெற்ற விமான சேவைகளின் எண்ணிக்கை 52,194 ஆகும். 73 லட்சத்திற்கும் மேற்பட்ட விமான பயணிகள் நம் நாட்டின் விமான நிலையங்களூடாக தமது தேவையை நிறைவேற்றிக் கொண்டுள்ளனர். கட்டுநாயக்க மற்றும் மத்தள சர்வதேச விமான நிலையங்களூடாக இந்த நடவடிக்கைகள் இடம்பெற்றுள்ளன. கடந்த வருடத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்குள் இடம்பெற்ற விமான நடவடிக்கைகளின் எண்ணிக்கை 48,000க்கும் அதிகமாகும். மத்தள சர்வதேச விமான நிலையத்தினூடாக விமான சேவைகளின் எண்ணிக்கை 2,661 ஆகும். மத்தள மஹிந்த ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையம் அமைக்கப்பட்ட 18 மாத காலப்பகுதிக்குள் இந்த நடவடிக்கைகள் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கதாகும். 17,000 பயணிகள் இந்த விமான நிலையத்தினூடாக தமது தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டுள்ளனர். இதுவரையில் மத்தள விமான நிலையத்தினூடாக இலங்கை விமான சேவை உள்ளிட்ட வெளிநாட்டு விமான சேவைகள் பல இடம்பெற்று வருகின்றன. எதிர்காலத்தில் மேலும் விமான நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கு விமான நிறுவனங்கள் பல உடன்பாடு தெரிவித்துள்ளன. இலங்கை ஊடாக பயணிக்கும் பெரும்பாலான விமானங்களுக்கு மாற்று விமான நிலையமாக மத்தள மஹிந்த ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையம் திகழ்கிறது. குருக்கல் மடம் ஸ்ரீ முருகன் கோவில் வீதி தேசத்திற்கு மகுடம் வேலை திட்டத்தின் கீழ் கான்கிரீட் வீதியாக புனரமைக்கப்பட்டதை அடுத்து மக்கள் பாவனைக்கென திறந்து வைக்கப்பட்டுள்ளது. 1,10,00,000 ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்ட இந்த வீதியை மக்கள் பாவனைக்கென பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். கிராமத்துக்கும் குறுக்கி வீதிகள் மிகவும் மேல் மாகாணம் கொழும்பு, கம்பஹா, களுத்துறை ஆகிய 3 மாவட்டங்களை கொண்டுள்ளது. இதன் நிலப்பரப்பு 3,709 சதுர கிலோமீட்டர்கள் ஆகும். தற்போது இங்கு 59 லட்சம் மக்கள் வாழ்கின்றனர். இந்த மக்களின் சேம நலனுக்காக மேல் மாகாண சபை மேற்கொண்ட நடவடிக்கைகள் என அது குறித்து நினைவு கூறுவதே இந்த தொகுப்பாகும். பொதுமக்களின் தேவைகளில் முக்கிய இடம் வகிப்பது சேமநலம், சுகாதாரம், பாதுகாப்பான வீதி கட்டமைப்பு ஆகியவனாகும். இவற்றை அறிந்து கொண்ட மேல் மாகாண சபை இந்த பிரதேசத்தில் கிராமிய வீதிகள் அபிவிருத்திக்காக மாத்திரம் 40 கோடி ரூபாவுக்கு மேற்பட்ட தொகையை ஒதுக்கீடு செய்தது. 190 திட்டங்கள் இதன் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்டன. கொழும்பு மாவட்டத்தில் 4 தோட்ட வீதிகளும், களுத்துறை மாவட்டத்தில் 11 தோட்ட வீதிகளும் மறுசீரமைப்பு செய்யப்பட்டன. சுமார் 2 கோடி ரூபாவுக்கு மேற்பட்ட தொகை செலவிடப்பட்டது. பயணிகள் போக்குவரத்து சேவையை முறையாக முன்னெடுத்து மத்துகம, அலுத்கம, ஹோமாகம, தெல்கொட, நாபுட, ராகம, ஹெந்தல ஆகிய இடங்களில் 7 பஸ் தரிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டன. இதற்காக சுமார் 7 கோடி ரூபாய் நிதி செலவிடப்பட்டது. பொது வர்த்தக கட்டட தொகுதி நகரின் அழகை மேம்படுத்தும் வகையில் நிர்மாணிக்கப்படுகிறது. நுகேகொட, கோட்டை மற்றும் தெல்கொட வர்த்தக கட்டட தொகுதிகள் இவற்றில் சிலவாகும். சிறிய அளவிலான 48 வீடமைப்பு திட்டங்களுக்காக மாகாண சபை 3 கோடி ரூபாவுக்கு மேற்பட்ட தொகையை ஒதுக்கீடு செய்தது. 3 சிறிய பாலங்கள் நிர்மாணிக்கப்பட்டன. மாகாண சபை பிரதேச எல்லைக்குள் குடிநீர் திட்டத்திற்காக வருடாந்தம் சுமார் 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தேகம வீரசேகரபுரத்தில் மட்பாண்ட கிராம தொழில்துறையை வலுவூட்டுவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. சிறு தொழில்துறை பயிற்சி மற்றும் உற்பத்தி நிலையங்கள் நிர்மாணிக்கப்பட்டன. மேல் மாகாணத்தில் கைவிடப்பட்டிருந்த 1,525 ஏக்கர் நெற்காணியில் மீண்டும் பயிற்சியை மேற்கொள்ள நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. 29 ஓடைகளும் 41 நீர்ப்பாசன கட்டமைப்பும் அமைக்கப்பட்டதுடன் தாழ் நிலங்கள் தொடர்பிலும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. 1,50,000 விவசாய மக்கள் நன்மையடையும் வகையில் 50,000 ஏக்கரில் நெற்றிக்கான வசதிகள் செய்யப்பட்டன. சுமார் 5 கோடி ரூபாய் பெறுமதியான கால்நடை திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டன. தேர்தல் சட்டத்தை மீறாதிருப்போருக்கு விசேட வரப்பிரசாதங்களை வழங்குவதற்கு தேர்தல் செயலகம் தீர்மானித்துள்ளது. இவ்வாறான நடைமுறை முன்னெடுக்கப்படுகின்றவை நம் நாட்டில் தேர்தல் வரலாற்றில் இதுவே முதலாவது சந்தர்ப்பமாகும். மாகாண சபை தேர்தலில் சட்டவிரோத பிரச்சாரங்களை தவிர்த்தல், அரச சொத்துக்களை பயன்படுத்தாதிருத்தல் மற்றும் வன்முறைகளற்ற விதத்தில் செயற்படும் வேட்பாளர்களுக்கு விசேட வரப்பிரசாதங்கள் வழங்கப்படும் என்று தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார்.
தேர்தலை வெற்றிகரமாக நடத்துவது இதன் நோக்கமாகும். மேல் மற்றும் தென் மாகாண சபைகளுக்கான வேட்பாளர் மனு தற்போது தயாரிக்கப்பட்டுள்ளது. அவை மாவட்ட அலுவலகங்கள் மூலம் எதிர்வரும் 2 தினங்களில் தேர்தல் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. சம்பந்தப்பட்ட வேட்பாளர் மனுவை சரியாக பரிசோதனை செய்து அரசாங்க அச்சக திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்கப்படும். அதேவேளை வர்த்தமானிக்கு தேவையான தகவல்களை பெற்றுக் கொள்ளப்படும். அனைத்து கட்சி மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கான வெறுப்பு வாக்கிற்கான இலக்கம் எதிர்வரும் 11ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தேர்தல்கள் செயலகம் அறிவித்துள்ளது. கென்யா வில்வெளி பிரதேச சிறுவர்களின் கல்வி நடவடிக்கைகளை மேம்படுத்தும் நோக்கத்தில் AMM முஸ்தபா வித்தியாலயம் சமீபத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. பாடசாலை அதிபர் M. நஜீப் தலைமையில் நடைபெற்ற திறப்பு விழா நிகழ்வில் கிழக்கு மாகாண முதலமைச்சர் நஜீப் அப்துல் மஜீத் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு பாடசாலையை திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் வலய கல்வி பணிப்பாளர் ஷேகு அலி, கிண்ணியா பிரதேச சபை தவிசாளர் SCM ஜவாதுல்லா உட்பட பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களும் அங்கு வழங்கப்பட்டன. வடபிராந்திய இலங்கை போக்குவரத்து சபைக்கும் தனியார் போக்குவரத்து பிரிவிற்கும் இடையிலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் இடம்பெற்ற கலந்துரையாடல் யாழ் மாவட்ட செயலகத்தில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் நேற்று நடைபெற்றது. நேர அட்டவணைகள், போக்குவரத்து பாதைகள், கட்டண விவரங்கள், மாணவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் உட்பட பலதரப்பட்ட விடயங்கள் இங்கு ஆராயப்பட்டன. அமைச்சர் அங்கு கருத்து வெளியிடுகையில் பிரச்சினைகளுக்கு இருதரப்பினருக்கு பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண வேண்டும் என்று கூறினார். இந்த விடயம் தொடர்பாக நியமிக்கப்பட்ட விசேட குழுவின் 1வது கூட்டம் 10ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. அரசாங்க அதிபர் சுந்தரம் அருமைநாயகம், யாழ் மாநகர முதல்வர் யோகேஸ்வரி பட்குணராஜா, இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் அஸ்வர், பிரதி பொலிஸ்மா அதிபர் உட்பட பிரமுகர்கள் பலர் அங்கு சமூகமளித்திருந்தார்கள். அம்பாறை மாவட்டத்தில் பெரும்போக நெல் அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பெரும்போக நெற்றிகையில் 1,50,000 ஏக்கரில் நெல் பயிரிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தற்போதைய அறுவடையில் 1 ஏக்கருக்கு 130 புசல் வரை நெல் கிடைக்கின்றது. 65 கிலோ எடை கொண்ட வெள்ளை அரிசி நெல் மூடை 2,100 ரூபாவுக்கு மேல் விற்பனையாகிறது. அதேவேளை சிவப்பரிசி நெல்லின் விலை 1,950 ரூபாவாகும். மின் ஒழுக்கு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தினால் பாதிக்கப்பட்ட ரம்பொடி மேஃபீல்ட்ஸ் தோட்டத்தில் வாழும் மக்களுக்கு தேவையான சகல வசதிகளையும் அரசாங்கம் வழங்கியுள்ளது. அவர்களுக்கு தனித்தனி வீடுகள் அமைப்பதற்கான வேலைத்திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. தீ விபத்து காரணமாக 16 வீடுகள் முற்றாக எரிந்துள்ளதோடு அதில் வாழ்ந்த 143 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். இவர்களுக்கென தற்சமயம் தற்காலிக கூடாரங்கள் அமைக்கப்பட்டு தேவையான உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களும் வழங்கப்பட்டு வருகின்றன. அனர்த்த முகாமைத்துவ பிரிவினர், ராணுவத்தினர், தோட்ட இளைஞர்கள் ஆகியோர் இதில் ஈடுபட்டுள்ளனர். முல்லைத்தீவின் பொதியமலை கிராமத்தில் வாழும் மக்களுக்கென நிர்மாணிக்கப்பட்ட 39 வீடுகள் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபரினால் மக்களிடம் கையளிக்கப்பட்டன. 14 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட இந்த வீடுகள் அரசாங்க அதிபர் வேதநாயகத்தினால் வைபவ ரீதியாக கையளிக்கப்பட்டன. வடமாகாண சபை உறுப்பினர்கள் ரவிகரன் மற்றும் லிங்கநாதன் உட்பட பிரமுகர்களும் ராணுவ பொறுப்பு அதிகாரி உட்பட பலரும் அங்கு சமூகம் அளித்திருந்தனர். சர்வதேச மகளிர் மாநாடு இந்தியாவில் உள்ள பெங்களூர் நகரில் ஆரம்பமானது. ஆரம்ப வைபவம் ஜனாதிபதியின் பாரியார் திருமதி ஷிரந்தி விக்ரமசிங்க ராஜபக்ஷ தலைமையில் இன்று நடைபெற்றது. மத பண்பாடுகளை கொண்ட சமூகம் ஒன்றை உருவாக்குவதே இதன் நோக்கமாகும். மாநாடு எதிர்வரும் 9ஆம் தேதி நிறைவடைய உள்ளது. பெங்களூரில் சர்வதேச கலை மத்திய நிலையத்தில் நடைபெறும் மாநாட்டில் 53 நாடுகளைச் சேர்ந்த அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பெங்களூர் சர்வதேச விமான நிலையத்தில் நேற்று மாலை சென்றடைந்த ஜனாதிபதியின் பாரியார் திருமதி ஷிரந்தி விக்ரமசிங்க ராஜபக்ஷவிற்கு பெரும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பெங்களூர் கலை மத்திய நிலையத்தின் சிரேஷ்ட செயலாளர் சங்கீதா குஜராத்தினால் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இலங்கையின் பிரதி உயர்ஸ்தானிகர் சஃபருல்லா ஃபானும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார். இனி விளையாட்டு செய்திகள்.
டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆக கூடுதலான ஓட்டங்களை பெற்ற தரவரிசையில் இலங்கை அணியின் குமார் சங்கக்கார 3வது இடத்திற்கு இன்று தடம் பதித்துள்ளார். பங்களாதேஷ் மற்றும் இலங்கை அணிக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது இன்னிங்ஸில் சங்கக்கார சதம் ஒன்றை பதிவு செய்தார். அவர் இந்த தொடரில் 424 ஓட்டங்களை பெற்றமை குறிப்பிடத்தக்கது. இவருடைய இந்த புதிய சாதனை தொடர்பாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இவருக்கு தொலைபேசியின் ஊடாக தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். பங்களாதேஷ் இலங்கை அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4ஆம் நாள் இன்றாகும். இந்த போட்டி சிட்டகாங்கில் நடைபெறுகிறது. பங்களாதேஷ் அணி 426 ஓட்டங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டது. அஜந்த மெண்டிஸ் 99 ஓட்டங்களுக்கு 6 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இலங்கை அணியின் 1வது இன்னிங்ஸில் 3 சதங்கள் பதிவு செய்த குமார் சங்கக்கார 2வது இன்னிங்ஸில் 4வது சதத்தை பெற்றமை விசேட அம்சமாகும். இவர் 105 ஓட்டங்களுக்கு இன்று ஆட்டமிழந்தார். Dinesh Chandimal has got through to his 3rd Test 100. தேசிய பாரந்தூக்கும் போட்டி இன்று ஆரம்பமானது. கண்டி இளைஞர் கிறிஸ்தவ மண்டபத்தில் இந்த போட்டி இடம்பெறுகின்றது. பொலனர்வை பாரந்தூக்கும் சங்கத்தை சேர்ந்த தினூதா அபேசேகர இன்று புதிய சாதனையொன்றை பதிவு செய்தார். இங்கிலாந்து மகளிர் கிரிக்கெட் அகாடமி அணியுடன் இன்று நடைபெற்ற 2020 கிரிக்கெட் போட்டியில் 14 ஓட்டங்களால் இலங்கை அணி வெற்றி பெற்றது. இந்த போட்டி கொழும்பு ஆர் பிரேமதாஸ் விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிவனொளிபாத மலையில் புதிதாக வைக்கப்பட்ட தீபமேற்றப்பட்ட நிகழ்வில் ஜனாதிபதி தேர்தல் சட்டத்தை மீறாதிருப்போருக்கு விசேட அனுகூலங்களை வழங்குவதற்கு தேர்தல் செயலகம் தீர்மானம். வரலாற்றில் ஆக கூடுதலான விமான சேவைகள் இடம்பெற்ற ஆண்டாக 2013ஆம் ஆண்டு பதிவு. முல்லைத்தீவு புதியமலை கிராமத்தில் நிர்மாணிக்கப்பட்ட வீடுகள் முல்லைத்தீவு அரசாங்க அதிபரால் மக்களிடம் கையளிப்பு. ஐக்கிய ராஜ்யம் என்ற அமைப்பில் ஸ்காட்லாந்து தொடர்ந்தும் இணைந்திருக்க வேண்டும் என்று பிரிட்டிஷ் பிரதமர் வேண்டுகோள். இத்துடன் ரூபவாகினியின் பிரதான செய்திகள் முடிவடைந்தன. வணக்கம்.